நான் தான் உங்களை தள்ளி விட்டேங்கிறான் போர்ல. அப்ப இந்த போர் வந்து நடக்குது. இது எதுக்காக நடக்குதுன்னா, இது எதுக்குன்னா புரிஞ்சுங்க, அரபுகளை அழிப்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு டியூட்டி. அஸாபே இஸ்திசால். இந்த இடத்துல முஸ்லிம்களுக்கே மனசு வரல மக்கா வெற்றியின் போது. அல்லாஹ் என்ன பண்றான், அப்பதான் அந்த 9 வசனம் 9 அத்தியாயத்தில் வரும்ல, அல்லாஹ்வை விட அவனுடைய தூதரை விட உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு பெருசா தெரிஞ்சுட்டா அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு தயாராக்கிங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் இவங்க போறாங்க மக்காவில் படையெடுத்துட்டே போறாங்க. ஏன்னா எல்லாம் சொந்தக்காரங்களுக்கு எதிராக படையெடுத்துட்டு போறாங்க. அப்போ இது வந்து நடக்கும்போது என்ன ஆகுது, பத்ரில் ஒரு நிகழ்வு, பெரிய நிகழ்வு நடக்குது. 2வது உஹது போர் நடக்குது. இது எல்லாமே மக்கா காஃபிர்களை அழிக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் வந்து பண்றாங்க. அதுல ஒரு 70 பேர் கொல்லப்படுறாங்க தலைவர்கள். ஆனா உஹது போர்ல என்ன ஆகுது, அதுலயும் சில பேர் கொல்லப்படுறாங்க. இறுதியா அகல் போர் நடக்குது. அகல் போர்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, காஃபிர்கள் இந்த சுற்று வட்டாரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்றாங்க,